கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே நம்ம என்ன மாரி வசனங்கள் கேட்கிறோங்கிறது ரொம்ப முக்கியங்க. உலகத்துக்குரிய வசனங்களா, இல்ல தேவனுக்குரிய வசனங்களான்னு சொல்லி நம்ம கண்டிப்பா பிரித்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும். அதற்காக தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் குடுக்கிறார். ஆவிகளை பகுத்தறியத்தக்கதான வரத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்பதான் இந்த வசனம் தேவனிடத்திலிருந்து வருகிறதா, இல்ல உலகத்திலிருந்து வருகிறதான்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம உலகத்துல இருக்கிற வசனங்களை நம்மளை கேட்டுக்கொண்டே இருந்தோம்னா, நம்ம எங்க போய் கொண்டிருப்போம்னா, உலகத்தை நோக்கியே போய் கொண்டிருப்போம். உலகம்ங்கிறது என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே. அந்தஸ்தா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இல்லன்னா பெருமையா இருக்கலாம், மாம்சத்தின் இச்சையா இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையா இருக்கலாம். இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா, இந்த உலகத்தை நோக்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. நம்ம கேட்கிற வசனம் அதை நோக்கி நம்மளை தள்ளிக் கொண்டிருக்கிறதா, இல்ல நம்ம ரட்சிப்புக்கு நேராய், தேவனுக்கு நேராய் நம்ம தயார்படுத்தி கொண்டிருக்கிறதாங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அதாவது நம்ம எந்த மாரி வார்த்தைகள் கேட்கிறோமோ, எந்த மாரி போதகர்களிடத்துல நம்ம வார்த்தைகள் கேட்கிறோமோ, நம்ம அந்த மாரி மாறி போயிரும். இல்லையா? நம்ம உலகத்தின் வார்த்தைகளை கேட்டோம்னா எப்பவுமே என்ன பண்ணுவோம்? உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்தோ நம்ம போய் கொண்டிருப்போம். அதுவே பரத்துக்குரிய காரியங்களை கேட்டோம்னா, பரத்துக்குரிய காரியங்களே சிந்திச்சு கொண்டிருப்போம். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இயேசு கிறிஸ்து தாங்க. இயேசு கிறிஸ்து அந்த வனாந்தரத்துல சோதிக்கப்படுகிறதுக்காக ஆவியானவர் கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சாத்தான் இயேசு கிறிஸ்துவ நெறைய விதங்கள்ல சோதிக்கிறான். அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது 3 விதமான சோதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா, சாத்தான் சொல்றான் இல்லையா? நீங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, சொல்றான். உங்களுக்கு பசிக்குதுல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கல்ல அப்பமா மாத்தி சாப்பிடுங்க. ஏன்னா நீங்க தேவனுடைய குமாரனாச்சே அப்படின்னு சொல்லி கல்ல அப்பமா மாத்த சொல்றான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்ற வசனத்த நீங்க பார்த்தீங்கன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எவ்வளோ அழகான ஒரு ரிப்ளை பாருங்க. நம்ம பரத்துக்குரிய பிள்ளைகளா இருந்தோம்னா, நம்ம கேட்கிற வசனம் உலகத்திற்கு நேரா இருந்ததுன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, பரத்துக்குரிய வசனங்கள் நம்ம கேட்க ஆரம்பிச்சுருவோம். இல்லையா? எப்பவுமே என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்தின் தேவையான ஆசீர்வாதங்களை மட்டுமே நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? அந்த ஆசீர்வாதங்கள் கிடையாதுப்பா. கடவுளிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால தான் நம்ம பிழைக்க முடியும். நம்ம வேதத்தை தியானிச்சு, அந்த வேதம் நம்மள நல்வழிப்படுத்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறினா தான், நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் மாறும். அப்பதான் நம்ம எங்க போக முடியும்? பரத்துக்கு நேரா போக முடியும். 2வது ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேல தூக்கிட்டு போறான் இல்ல? அதாவது இந்த ஆலயத்தோட மேல தூக்கிட்டு போயி, நீங்க கீழ குதிச்சிருங்க. நீங்க கீழ குதிச்சா என்ன பண்ணுவாங்க? தூதர்களை கொண்டு உங்கள காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல. நீங்க கீழ குதிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சாக சொல்றான். தற்கொலை செய்து கொள்ள சொல்றான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்ற பதில நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ கடவுள நீ டெஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வசனத்த உங்களுக்கு வாசிக்கிறேனே. மத்தேயு 4:7 அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. இந்த உலகத்தின் காரியங்களை நமக்கு சொல்லும்போது இல்லையா, நீ கடவுளை டெஸ்ட் பண்ணி பாரு. நிறைய பேர் சொல்லுவாங்களே, நீ கடவுள்கிட்ட கேளு, நீ டெஸ்ட் பண்ணி பாரேன், அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நீ அவர்கிட்ட கார் கேளு, நீ அவர்கிட்ட வீடு கேளு, நீ அவர் டெஸ்ட் பண்ணி பாரு, அவர் உனக்கு கொடுப்பார். இல்ல, அவர் பராக்கிரமுள்ள தேவன், எல்லாத்தையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவனை நீ டெஸ்ட் பண்ணி பாரு, அவர் உன்னுடைய பண்டக சாலையெல்லாம் நிரப்புவார்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நம்மள என்ன பண்றாங்க, கடவுளை டெஸ்ட் பண்ண பார்க்கறாங்க, பரீட்சை பார்க்க சொல்றாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, கடவுளை நீ பரிசித்து பார்க்காத, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, தேவனுக்கு தெரியும். இல்ல, உன்னுடைய தேவைகள் எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி நமக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. 3வதா நீங்க பார்த்தீங்கன்னா, பிசாசு என்ன பண்றான், உயர்ந்த மலைக்கு மேல கொண்டு போயிட்டு சகல ராஜ்யங்களையும் காமிக்கிறான். அதோட மகிமை எல்லாத்தையும் காமிக்கிறான். ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் காமிக்கிறான். இது எல்லாம் உங்களுக்கு வேணுமா, என் காலில் விழுந்துருங்க, என் காலில் விழுந்துட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளும் இன்னைக்கு அப்படிதாங்க. இந்த உலகத்தின் மாயைக்குள்ள சிக்கி தவித்து கொண்டு சாத்தானுடைய காலில் விழுந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல இருக்கிற எல்லா மகிமையும் இல்ல, ஆஸ்தி, அந்தஸ்து, பொருள், பெருமை, மக்கள் செல்வாக்கு, இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு நம்ம அதுக்குள்ள இருந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் யார்கிட்ட சாஷ்டாங்கமா நம்ம விழுந்து கொண்டிருக்கிறோம்? சாத்தான் கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுள் கொடுத்த பதிலை நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 4:10 வாசிங்கன்னா, அப்பொழுது இயேசு, அப்பழைப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. கடவுள் வசனத்துல சொல்றாரு பாருங்க. யாரை நம்ம பணிந்து கொள்ளணும்? தேவனாகிய கர்த்தரை மட்டும் தான் நம்ம பணிந்து கொள்ளணும். நம்ம தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்றோமா, இல்ல இந்த உலகத்தின் சம்பத்துக்களுக்காக மனுஷரை பணிந்து கொண்டிருக்கிறோமா, பொருளாசை மேல பணிந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போங்க. நம்ம எந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கிறோம்,
அதை வந்து நம்ம பகுத்து அறியலைன்னா ஆட்டோமேட்டிக்கா சாத்தான் நம்மள வந்து உலகத்துக்கு நேரா கொண்டு போயிருவான். அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்ட்ட கேட்பேன். கடவுளே, யோவான்ல போட்டிருக்கிற மாரி, நான் வந்து உலகத்தை நோக்கி போகக்கூடாது. உலகத்தை போதிக்கிற வசனத்தை நான் கேட்கக்கூடாது. என்னுடைய வசனங்கள் எல்லாம் ஆவிக்குரிய வசனங்களா இருக்கணும். அதை நான் படித்து, அதை நான் தியானித்து, நான் பரம காணானை ருசி பார்க்கிறதுக்காக நான் வந்து உம்முடைய சந்நிதியில எப்பொழுதும் நான் இருக்கணும்னு சொல்லி நாம் கடவுள்ட்ட கேட்கும்போது, ஆவியானவர் நம்மள கொடுத்து, அவர் நம்மளை உலகத்தை விட்டு விலக்கி எப்படி வந்து ஒவ்வொரு நேரம் இயேசு கிறிஸ்து வந்து அந்த வசனத்தின் மூலியமாய் சாத்தானை மேற்கொண்டாரோ, அதே மாரி நம்மளும் அந்த இச்சைகள்லாம் வரும்போது, நம்ம வந்து சாத்தானை மேற்கொண்டு, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் சாயலை பின்பற்றவர்களாய் மாறிடுவோம். அதனால இன்னைக்கு உலகத்துக்கு நேராக போகாம, பரத்துக்கு நேராக போவோம். கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.